கேட்குற சீமான் ஆட்சிக்கு வந்த பணம் எங்கேருந்து வரும்? இந்த மலையை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க மலை முழுங்கி மகாதேவன்கள், கிரஸ்டர் அதிபர்கள் பூரா எங்கள் ஊரில். நம்ம நீங்கள் மாப்பிள்ளை நல்ல வசதியான ஆள். 3 கிரஸ்டர் இருக்கு. களவாணி பயலுக்கு பேர கிரஸ்டர் ஓனர். அட கல்லு களவாணி முண்டமே, அது கல்லு களவாணிடா. பொருளாதாரத்தை மேம்படுத்த வழி சொல்லுங்க. யார்? IPS IAS அதிகாரிகள். இந்த ஆட்சியை நடத்துவது உதயநிதி ஸ்டாலின், இந்த ஆட்சி நடத்துவது ஸ்டாலின். நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளி கிடையாது. இந்த ஆட்சியை நடத்துவது யார் தெரியுமா? உதயச்சந்திரன் IAS என்கிற ஒரு அதிகாரியும், இந்த ஆட்சி நடத்துவது இறையன்பு IAS என்கிற ஒரு அதிகாரியும், இந்த ஆட்சி நடத்துவது சைலேந்திர பாபு IPS என்கிற இந்த 3 அதிகாரியும் தான் தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்கள். வேற எவனும் கிடையாது. இவங்க பொம்மை. ஐயா ரிமோட்டை வச்சு ஆம்புலன்ஸ் 100 ஆம்புலன்ஸ் கொடுக்குறோம், திறந்து விடுங்க போலாம் ஐயா. ஐயா அரசு மருத்துவமனை திறக்கிறேன், முடிஞ்சு சிக் சிக் அவ்வளவுதான். ஏஐ தொழில்நுட்பத்தில் உலகம் முழுமைக்கும் உலகம் பீத்தது. ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்க தான் கண்டுபிடிச்சோம்னு. ஏய் ஏஐ தொழில்நுட்பத்திட்ட உங்ககிட்ட நெறியாளர் தான் இருக்கா? ஏஐ தொழில்நுட்பத்திட்ட உங்ககிட்ட கூகுள்ல வாசிக்கிற பெண் தான் இருக்கா? எங்க கிட்ட ஏஐ தொழில்நுட்பத்தில் முதலமைச்சர் இருக்காரா? எங்க முதலமைச்சரே ஏஐ தொழில்நுட்பம் தான். புரோகிராம் செய்யப்பட்ட ரோபோ என்ன சொன்னாலும் செய்வாரு. என்ன அங்க சிப் இருக்கும், ரெட் சிப் இருக்கும், இங்க துண்டு சீட் இருக்கும். தினத்தந்தியில போட்டிருக்கேன் முதல் பக்கத்துல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய துணைவியார் தயாள் அம்மாளோடு அறிவாளர் ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சார். 4வது பக்கம் திருப்பினா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அங்க வந்து மனைவியார்னு போட்டுருந்துச்சு. மனைவியார் ராஜாத்தி அம்மாள், மனைவியார் தயாள் அம்மாள், இங்க துணைவியார் ராஜாத்தி அம்மாள். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா முதல் பக்கத்தில் பேரை தந்தி டிவிக்கார மாத்தி கித்தி போட்டானா, தந்தி பேப்பரு முதல் பக்கத்தில் மனைவியார்னு போட்டுக்கு, 4வது பக்கத்தில் துணைவியார்னு போட்டு. இங்க ஆட்சிட்டு போய் கேட்டேன். எங்க ஊர்ல இங்க ஆச்சுன்னா பாட்டி ஆட்சிட்டு போய் ஆச்சு என்ன இது மாதிரி போட்டிருக்க, வேற பேர் இருக்கு, இங்க மனைவின் இருக்கு, துணைவிக்க அவளுக்கு 2 பொண்டாட்டி உங்க தாத்தா மாதிரி. 30 நாட்களாக அந்த செந்தில் பாலாஜி என்ன நிலைமையில் இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் பேசுறாரா பேசலையா, நடக்கிறாரா நடக்கலையா, அந்த சிகிச்சை பலன் அளிச்சதா பலன் அளிக்கலையா, இந்த அடைப்பு சரியாகி விட்டதா, நெஞ்சிலே போட்ட தையல் ஆறி விட்டதா, எதுவும் தெரியல. செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சை அறுத்துருக்காங்க. இருதயத்தை அறுத்து பார்த்தோன்னே 3 பிளாக் இருந்திருக்கு. அது மிரட்சி அல்ல, 3 பிளாக் இருந்தது அதிசயம் அல்ல. செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சை கீறிய பொழுது அங்கே ஒரு புகைப்படம் இருந்திருக்கிறது, ஸ்டாலினுடைய குடும்ப புகைப்படம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஃபைன். ஆனா குடிக்க போகும்போது எங்க அண்ணன் சொன்ன மாதிரி குடிக்க போகும்போது வண்டியில போலாம். குடிக்க போறாரு. டாஸ்மாக் அரசாங்கத்துறை நிறுவனம், அரசு நடத்துற நிறுவனத்துக்கு குடிக்க போறாரு. குடிக்க போயிட்டு குடிச்சிட்டு அரசுக்கு நிதியை கொடுத்துட்டு உழைச்ச காசுல 200 ரூபா 300 ரூபா கொடுத்துட்டு அவர் அரசுடைய வருமானத்தை ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. நடந்தாயா வர முடியும்? நடந்து வந்தா நல்லா இருக்குமாயா? நடந்து வந்தா தள்ளாடி கீழே விழுந்துருவான், தண்ணி லாரியை ஏற்றிட்டு. தயாநிதிமாறன் பிள்ளைக்கோ கலாநிதிமாறன் பிள்ளைக்கோ இல்லை செல்வி அக்காவுடைய பிள்ளைக்கோ இல்லை அக்கா மரியாதைக்குரிய மூக்கா தமிழரசுடைய பிள்ளைக்கோ மூக்கா முத்தோட பிள்ளைக்கோ கருணாநிதினு பேர் வைக்கல. பாத்தீங்களா? அவனுக்கு தெரியும் கருணாநிதினு பேர் வச்சா இவன் ஸ்கூல்ல அழிரப்பட திருடுவான், இவன் பென்சில திருடுவான், இவன் டீச்சர் இடுப்பு பிடிச்சு கிள்ளுவான். ஒரு பனை கல்லு குடித்தார்கள், 14 பிள்ளை பெற்றார்கள். இவன் டாஸ்மாக்லை சாராயம் குடித்தான். ஒரு பிள்ளைக்கு முக்கிக்கிட்டு இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் ஆண்மை குறைவு மருத்துவமனை போய் நிற்கிறான். தமிழ்நாடு முழுக்க ஆண்மை குறைவு மருத்துவமனை, தமிழ்நாடு முழுக்க பிள்ளை பேர் இல்லை. காரணம் என்ன? இந்த டாஸ்மாக். கல்லு குடிச்சா அன்னைக்கு வீரியமா இருந்தான். 14 பிள்ளை. எங்க பாட்டிக்கு 14 பிள்ளை, எங்க பாட்டி எங்க அம்மாவோட அம்மாவுக்கு 14 பிள்ளை, எங்க அப்பாவோட அம்மாவுக்கு 14 பிள்ளை, எங்க அப்பா 8வது பிள்ளை. 14 பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்தான். இவன் ஒருவனுக்கு ஒருத்தி, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவர். அதையும் தாண்டி நாம் ஒருவர், நாம் மட்டுமே ஒருவர், சிங்கிள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரலை நம்முடைய தலைவர் அவர்கள் ஏன் எழுதினார் தெரியுமா? எது எடு செருப்ப நாய அப்படிங்கிற மாதிரி
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குறளை எழுதியவர் கருணாநிதின்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வைங்க, கல்லணையை கட்டது கருணாநிதிமாங்க. நெல்லையப்பர் கோயில் யார் கட்டுறது? கருணாநிதி தானே கட்டினாரு. அது உனக்கு தெரியாது பாத்துக்க. அப்படி சின்ன பிள்ளை சொல்லுவான், குத்தால அறிவில வந்து குத்தாலமே கிடையாது, அது வெறும் காடா இருந்துச்சு, அதுல மலையை உருவாக்கி குத்தாலத்துக்கு குத்தாலம்னு பேர் வச்சதே கருணாநிதி. உனக்கு தெரியாது பாத்துக்க, நீ சின்ன பிள்ளைமாங்க. அட செத்த பயல, நார பயல. திராவிட மாடல் என்பது விளம்பர மாடல், முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக ஒரு ஆட்சி. ஐயா ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரிய முடியும்? ஒன்றும் தெரியாது. நீங்க போயிட்டு ஒரு துண்டு சீட்டில் அவர் வச்சிருக்காருல, அதை எடுத்துட்டு நீங்க ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டீங்களே, ஆக அந்த வகையில் பருப்பு விலை 2 ரூபா, பருப்பு 1 கிலோ பருப்பு, கடலை 1 லிட்டரு, நல்ல பாபாய் 4 லிட்டரு, நாட்டு சக்கரை 3/4 கிலோ. நீங்க மளிகை லிஸ்ட் வச்சா படிப்பார். Smoke weed every day.